ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏழைகளின் பாதாம் பற்றி பார்க்கலாங்க. என்னென்னு சிந்திக்கிறீங்களா? வாங்க சிந்தனையோட வீடியோக்குள்ளே போகலாம். வடிவமைப்போம் வருங்காலத்தை, வாழ்வோம் 120 வயது வரை. ஏழைகளின் பாதாம் வேறு எதுவும் இல்லைங்க, பலாக்கொட்டை தான். இன்றைக்கி பலாக்கொட்டையை வச்சு சின்னதாக ஒரு ரெசிபி பண்ணலாம். பலாக்கொட்டையை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாங்க. 200 கிராம் பலாக்கொட்டையை நல்லா நீர் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொட்டை நல்லா வெடித்து வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வேக விடலாம். பலாக்கொட்டையில் அதிக சத்துக்கள் இருக்குது. நம்மளோட செரிமானத்துக்கு இது பயன்படுதுங்க. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எனக்கு டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட குடல் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், குடலோட இயக்கம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த குடலோட இயக்கத்தை வலுப்படுத்துறதுக்கும் செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் பலாக்கொட்டை உதவுதுங்க. பலாக்கொட்டை நல்லா வெடித்து வெந்தாச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்திருக்குங்க. 150 கிராம் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் முன்னதாகவே ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு எல்லாமே நல்லா தட்டி எடுத்துட்டோம். இப்போது கடலைப்பருப்பை கொரன்னு 1-2 பருப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது இந்த மாதிரி கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி 1-2 பருப்பாக இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பலாக்கொட்டையையும் நல்லா மசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, பூண்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இதை இப்போ நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வடையாக தட்டி எடுத்துக்கலாங்க. சரிங்க, இந்த கொட்டைகளில் வேறு என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்ம எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு கால்சியம் தேவை, கூடவே மக்னீசியம் சத்தும் தேவைங்க. ஸோ இதில் மெக்னீசியம் சத்தும் இருக்குது, அதனால் எலும்புகள் நல்லா வலுப்படுது. நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போது வாழ்க்கையோட ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கனால எனக்கு நிறைய மன அழுத்தம்னு இருக்கும். இப்போ அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய புரதங்களும் பிற தாதுக்களும் உதவுதுங்க. சரிங்க, எண்ணெய் சூடேறியாச்சு. இப்போ இதில் வடைகளை போட்டு எடுத்துக்கலாம். வடைகளை மிதமான சூட்டில் வச்சு வடைகளை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வடை வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டோம் அப்படின்னா அது உடஞ்சிருங்க எண்ணெய்க்குள்ளேயே. இந்த மாதிரி வடைகளாக பொரித்து எடுத்துட்டோம்னா சூடான ஆரோக்கியமான வடை ரெடிங்க.